கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 11வது நாள் உபவாசத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 11வது நாள் கர்த்தருடைய வல்லமை நம் மத்தியிலே இறங்கி கிரியை செய்கிற ஒரு நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி அந்த மகா பெரிய ராஜாவை, இயேசுவே, இந்த 11வது நாள் உபவாசத்துக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? எல்லாம் சொல்லுவீங்களா? இயேசப்பா, இந்த 11வது நாள் உபவாசத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா கண்களை மூடி அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. இந்த 11 நாட்கள் எங்களை கண்மணி போல் காத்து இந்த உபவாச கூடுகையை ஆண்டவரே ராஜா, நீர் இந்த உபவாச கூடுகையை நடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நடத்தி வந்த எபினேசர், இனிமேலும் நடத்தி வர நீ சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. எங்கள் தேவாதி தேவன், எங்கள் ராஜாதி ராஜன் ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர், நீர் அதிசயமானவர், நீ கிருபை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. அற்புதமானவரே, இந்த நாளில் என் கர்த்தர் நீர் இறங்கி பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. இந்த நாளில் நாங்கள் பாடி ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, உம்மை உயர்த்தும் பொழுது, பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. கிருபையுள்ள பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இறங்கி பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. இன்றைக்கு யார் யாரெல்லாம் ஆண்டவரே விடுதலைக்காக, ஆண்டவரே ஜெயத்திற்காக, ஆண்டவரே இந்த கூடுகளை கலந்து கொண்டு எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறார்களோ அவர்களை தொடும் தேவ பலத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி வேத வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் தாயினுடைய கருவில் உருவாகும் முன்னவே நம்முடைய பெயரை அறிந்த ஒரே மகா பெரிய தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லாரும் தெரிந்த ஒரு நல்ல பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என் தாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீர் ஐயா என்ற அந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். என் தாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறே ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறே ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா.
நல்ல கரங்களை உயர்த்தி எலும்புகள் உருவாகல, எல்லாம் சொல்லுவோமே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வார்த்தை முழுவதும் வேறே ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறே ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் அழைத்தீரையா, என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவேன். அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய்க்கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய்க்கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறே ஆசையே இல்லை. சொல்லுங்க, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறே ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எல்லாம் சொல்லுங்களேன். என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறே ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறே ஆசையே இல்லை. ஓ, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறே ஆசையே இல்ல. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் எல்லாருமே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறே ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறே ஆசையே இல்ல. நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒருவர் மாத்திரம் போதும், வேறே ஆசை வேண்டவே வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த மகா பெரிய ராஜாதி ராஜாவை நோக்கி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி அந்த மகத்துவமுள்ள தெய்வத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் இயேசுவே நீ பெரியவர் என்று சொல்லி அந்த மகத்துவம் உள்ளவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. அவரை எல்லாரும் கொஞ்ச நேரம்
எல்லாரும் அவரை வர்ஷிப் பண்ணலாமா? எல்லா கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya, thank you Lord. ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தின் மகிமையினாலே எங்களை நிரப்புவீராக. உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சொல்லுங்களேன். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் கொன்றே போதுமையா, உம்மன் கொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம்.
உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. உம்மை அறியனுமே, உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாம் அந்த பிரசன்னத்தை கேட்டு பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரங்களை அசைத்து சொல்லுவோம். பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னம். எல்லா கரங்களும் உயர்த்தி அந்த ராஜாதி ராஜா அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, பிதாவே இந்த நல்ல 11வது நாள் உபவாசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 11வது நாள் உபவாசத்தில் கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரை இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஆண்டவரே ராஜா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே நீர் இறங்கி கிரியை செய்யும்படியா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா உம்முடைய தேவ பிரசன்னம், உம்முடைய தேவ வல்லமை, உம்முடைய தேவனுடைய அக்கினி ஆண்டவரே இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா பரிசுத்த பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா நீர் பெரியவராய் இருக்கிறீர், நீர் அதிசயமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ராஜா நீர் அற்புதமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரை இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை நீ செய்ய போகிற தயவுக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. ராஜா இந்த நாளில் ஆவியானவர் நீர் இறங்கி பெரிய அதிசயங்களை செய்ய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ராஜா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ராஜா ஆண்டவரே நாங்கள் சிறுகட்டும், நீர் ஒருவர் மாத்திரம் பெருகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெபத்தோடு நீர் இணைந்து நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ராஜா
நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்த நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் நாம் 2 ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இந்த ஈரான் வார் அது ஸ்டாப் ஆகுவதற்கு, ஈரான், இஸ்ரேல், US இதனுடைய வார் அது ஸ்டாப் ஆவதற்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா உலகம் முழுவதும் அநேக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடுகள், நம்ம நிறைய தட்டுப்பாடுகள்லாம் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. ஆகையினால எல்லா கண்களை மூடி அந்த இந்த வார் நிறுத்தப்படும்படியா எல்லாம் முழு இருதயத்தோடு நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, ஆண்டவரே தகப்பனே ராஜா, இந்த ஈரான் வார ஆண்டவரே நீங்கள் ஸ்டாப் பண்ணும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை தகப்பனே. என் தகப்பன் ஆண்டவரே ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா, ஒரு சுமூகத்தை உண்டாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வாரம் நீங்கள் ஸ்டாப் பண்ணும்படியா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எங்கள் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, எங்கள் தேவனை பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் சமாதானமான சூழ்நிலைகளை நீர் உண்டாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, பண தட்டுப்பாடுகள், ஆண்டவரே பொருளாதார சீர்குலைவுகள், கர்த்தாவே ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ராஜா உணவு பற்றாக்குறை, பஞ்சங்கள் இதெல்லாம் வராதபடிக்கு கர்த்தராகிய தேவன் நீங்க ஒரு விசை இறங்கி ஆண்டவரே கிருபை பாராட்டும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ராஜா இப்படியாப்பட்ட வார நீங்க ஸ்டாப் பண்ணும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நீங்க அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெருகட்டும், நாங்கள் சிறுகட்டும், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, நம்முடைய சபை நிலத்திற்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். சபைக்காக அநேகர் நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் சபை நிலத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாய் அதற்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். குறிப்பாய் இப்போ ரொம்ப அர்ஜெண்ட்டாக 1 crore நம்முடைய சபைக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுகிறது. கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்கும்படியாக ஏவப்பட்டவர்கள், ஒருவேளை நீங்கள் இதற்கு உதவி செய்ய வேண்டும், தேவனால் ஒரு வேளை உங்களுடைய இருதயத்திலே இதற்கு ஏதாகிலும் கொடுத்து தாங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஏவப்பட்டால் நீங்கள் இதற்கு கொடுக்கலாம். டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு அதனுடைய அக்கௌண்ட் நம்பரும் ஜிபே நம்பரும் நாங்கள் கொடுக்கிறோம். ஏவப்பட்டவர்கள் நீங்கள் அதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது எல்லாம் இணைந்து அந்த சபைக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே டெஷுவா கிரேஸ் டேபர்னக்கிள் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ராஜா இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், அந்த தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே ராஜா நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ராஜா, கிருபையுள்ள கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியானவர் ஆண்டவரே ராஜா நீங்க இறங்கும், நீங்க சபையின் தேவைகளை நீங்க சந்திங்க. நீங்க நினைத்தால் 1 நிமிடம் மாத்திரம் தான் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் நீங்க வல்லமை உள்ளவர். ஆண்டவரே ராஜா, கர்த்தாவே ஸ்தோத்திரம். என் தேவன் அதனுடைய தேவைகளை வெகு சீக்கிரம் நீங்க சந்திக்கும்படியா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் இறங்கி பெரிய காரியங்களை நீங்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும், சபையின் தேவைகளை நீங்கள் சந்திக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பெரிய சாட்சியை நிறுத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் இதனுடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவனே சபைக்கு தலையாய் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் செய்ய வல்லமை உள்ளவர்.
ஒரு சின்ன ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கேன். காட் பிளஸ். mighty name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. Name of Jesus heal. கேக்குதா? இது கேக்குது? கேக்குது, நல்லா கேக்குது. வரும்போது ரெண்டுமே கேட்காது, சுத்தமாக கேட்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. I command in the name of Jesus. Holy Spirit, out. கேக்குதா? நல்லா கேக்குதா? ரெண்டுமே கேக்குதா? Praise the Lord. Thank you Jesus. Thank you. Jesus Christ. இந்த வாயிலே வர வார்த்தைகளாம் இனி பேசப்படட்டும். நாக்கையும் தொண்டையும் கொடுத்திருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறேன். Get out in the name of Jesus Christ. In the name of Jesus. Say Jesus. Hallelujah. Hallelujah. Jesus is Lord. Amen. Amen. Hallelujah. He is King. Amen. Hallelujah. Hallelujah. முட்டிலே போவா, முட்டிலே வருவா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். நான் உடனே இப்போ பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு அப்படின்னு. அவர் உடனே பாப்பாவை பிடிச்சி வச்சு கால்களை பிடிச்சி வச்சு ப்ரேயர் பண்ணி அதே இடத்துல எண்ணெயும் வாங்கி ப்ரேயர் பண்ணி இதை டெய்லி வீட்டில் கொண்டே வச்சு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த உங்கள் பாப்பாவை நடக்க வைப்பார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 5 மாதம் ஆகலை, பாப்பா நல்லா நடக்க வைக்கிட்டா. பிடிச்சி நடக்க வைக்கிட்டவ இப்போ பிடிக்காமலே தன்னாலே நடக்க வைக்கிட்டா. ஆனால் ஆண்டவர் அவர் மூலமா என் பாப்பாவுக்கு அற்புதத்தை செஞ்சாரு. கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். கடைசியாக சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் நீங்கள் அடையாறில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்காக என் குடும்பத்துக்காக ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் எனக்கு எல்லா சுகத்தையும் பலனித்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒய்ஃபுக்கு லாஸ்ட் டிசம்பர் மாதம் லிம்ப் நோடில் கேன்சர்னு சொல்லிட்டு சென்னையில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையில் எல்லோரும் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் நெல்சன் பாஸ்டரும் ஃபாஸ்டிங் இருந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடந்த எல்லா டெஸ்ட்டையும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சுது. இருக்கிற அந்த ஸ்கேன் அதில் கட்டி இருக்கிற படம் காட்டுகிறேன். இந்த இடங்கையில் இருக்கிற ஸ்கேன் கட்டி இல்லாத படம். 6 மாதம் இடைவெளிக்கு பிறகு நெல்சன் பிரதர் ஜெபிச்சு நான் பெற்றுக்கொண்ட அற்புதம் இது.
இதே மாதிரி நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு நான் இதன் மூலமாக நான் அறிவிச்சுக்கிறேன். Heal, Lord. I command heal in the name of Jesus Christ. Thank you for the deliverance, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 11வது நாள் உபவாசத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கடந்த நாளின் செய்தியை நாம் தொடர்ச்சியாய் நாம் பார்க்க போகிறோம். உண்மையான கிறிஸ்தவன் யார் என்ற செய்தியை நாம் பார்த்து கொண்டு இருந்தோம். உண்மையான கிறிஸ்தவர்கள் யார்? அதாவது கிறிஸ்தவன் என்ற பெயர், கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எங்கே எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. ஏன் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களை வெறுத்தவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் சீஷர்களாய் இருக்கிறார்கள், உலகத்தையும் மாம்சத்தையும் அவர்கள் வெறுத்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி கடந்த செய்தியில் பார்த்தோம். அதனால கிறிஸ்தவன் என்பவன் தேவனுடைய சீஷன் என்பதை பார்த்தோம். அந்த தேவனுடைய சீஷன் உலகத்தையும் மாம்சத்தையும் வெறுக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் தேவ பிள்ளைகளே. அடுத்து இரண்டாவது, அனுதினமும் கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நேற்றைய தின செய்தியிலே நாம் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் மரிக்கிறவர்களாய் மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாய் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். மூன்றாவது, கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்பதை பார்த்தோம். இந்த கிறிஸ்துவுக்குள்ளாய் அடக்கம் பண்ணப்படுதல், அதை பற்றி இன்னைக்கு மிக ஆழமாய் 2 காரியங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த கிறிஸ்துவுக்குள்ளாய் அடக்கம் பண்ணப்படும் போது கிறிஸ்துவின் ஆவி பெற்றவர்களாய் இருப்போம் என்பதை நாம் கடந்த செய்தியில் பார்த்தோம். அதாவது அவர்கள் எப்படி இருப்பாங்க? கிறிஸ்துவின் ஆவி பெற்றவர்கள். இந்த கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனுஷனுக்கு வந்துவிட்டது என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியின் கனியை பெற்றவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவின் குணாதிசயம், அதுதான் பரிசுத்த ஆவியின் குணாதிசயம் என்பதை நாம் பார்த்தோம் தேவ பிள்ளைகளே.
அப்போ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளாய் ஆட்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்றால் அது ஆலயத்தில் போய் நின்று பரிசுத்த ஆவி கூட்டம் வச்சாதான் அந்த பரிசுத்த ஆவியை பெறணும்னு சொல்லி அந்த இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவரை என்னை நிரப்புங்கன்னு சொல்லி அது ஒரு மாடல் ட்ரெண்டாக போயிடுச்சு. அதாவது சபைக்கு வந்து இந்த ஆராதனையில் நல்ல கையை தட்டி பாடும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல், அதாவது வாரத்தில் ஒரு முறை ஏதோ ஒரு அரை மணி நேரம் நிரப்பப்படுதல் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கிறாங்க இன்னைக்கு பரிசுத்த ஆவியை குறித்து. ஆனால் பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் 24 மணி நேரமும் பிடித்து கொள்ள வேண்டும். அவன்தான் கிறிஸ்தவன். ஏனென்றால் கிறிஸ்து அவனுக்குள்ளாய் இருப்பார், கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ளாய் இருக்கும், கிறிஸ்துவின் ஆவி அவனை ஆட்கொண்டு கனிதரும் வாழ்க்கைகளை செயல்படுத்தும். இப்போ முதல்ல கிறிஸ்துவின் ஆவி அவனை ஆட்கொண்டு இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் கிறிஸ்துவின் ஆவி யாரை ஆட்கொண்டு இருக்கிறதோ அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தான் சீஷன். அல்லேலூயா. ஆகையினாலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மறுபடியும் அந்த வசனத்தை கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்போ என்னோட நீங்கள் சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்பனா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஏதோ ஒரு பகுதியில் அபிஷேகம் ஊற்றப்படுகிற நேரத்தில் கையை தட்டி நம்ம வந்து ஏசப்பா என்னை நிரப்புங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் நிரப்பப்பட்டுட்டு அதுக்கப்புறம் சபையை விட்டு போன பிறகு பரிசுத்த ஆவியை மறந்துடுறோம். சபையை விட்டு போன பிறகு பரிசுத்த ஆவியை மறந்த பிறகு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளாக இருக்கிறதா இல்லையா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லை அப்படின்னா நீங்கள் உலகத்தின் ஆவி பெற்றவர்களாய், உலகத்தை சிந்திக்கிறவர்களாய், உலகத்தின் காரியங்களை செய்கிறவர்களாய், நிறைய பேர் மேலே வன்மம், பொறாமை, வைராக்கியம், கோபம், இன்னும் தீய சிந்தனைகள், இது எல்லாம் நம்மளை ஆட்கொண்டுடுச்சு. சபையிலேருந்து வெளியே போன அடுத்த நிமிஷம் கொஞ்ச நேரத்தில் சில சபையில் நிற்கும் பொழுதே பரிசுத்த ஆவியை பெற மாட்டாங்க, பரிசுத்த ஆவி நிறைவும் கேட்க மாட்டாங்க. அப்போது இப்போ சபைக்குள்ளாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு 200 பேர் இருக்கிறதுல ஒரு 10 பேர் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுறாங்க, ஒரு 190 பேர் நிரப்பப்படலை. அவங்க உலகத்துக்கு போய் அவங்க பழைய காரியத்தில் இருக்கிறாங்கன்னா இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டால் அவர்களுக்குள்ளாக என்ன இல்லை? கிறிஸ்துவின் ஆவி இல்லை. அப்போ வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்போ கேள்வி, இவர்கள் கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவர்கள் யார் இல்லை? இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனிதனுக்குள் இருந்து கொண்டே இருந்தால்தான் அவனுக்கு தலைப்பே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவன். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய தவறு செய்து கொண்டிருக்கிறாங்க. எழுப்புதலுக்காக ஜெபம், எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் வேண்டும். இது நான் என்னைய கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் தவறான ஜெபம். நான் சொல்லுவேன் கிறிஸ்துவின் ஆவி வேண்டும், கிறிஸ்துவின் ஆவி வேண்டும், கிறிஸ்துவின் ஆவி வேண்டும், கிறிஸ்துவின் ஆவி வேண்டும், பரிசுத்த ஆவி வேண்டும், பரிசுத்த ஆவி வேண்டும். இதுதான் பெரிய ஜெபம். இந்த ஜெபம் வந்துடுச்சு அப்படின்னா
ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ கிறிஸ்துவின் ஆவி பெற்றவர்கள் விடுதலை உள்ளவர்களாக இருப்பார்கள், மற்றவர்களை விடுதலை செய்வார்கள். அப்போஸ்தல கால அபிஷேகம் இறங்கிவிடும். அதோ அங்கே எழுப்புதல் வந்துவிடும். இதுக்கு தனியாக உட்காந்து எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும் இல்லை. இன்னைக்கு நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள் எழும்ப வேண்டும். உண்மை கிறிஸ்தவன் உயிருள்ளவனாக இருக்க வேண்டும். மாம்சத்திலே மாம்ச சிந்தையெல்லாம் மரித்ததாய் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் அடக்கம் பண்ணப்பட்டவனாய் இருக்க வேண்டும். இவ்வளவுதான் லாஜிக்கு. இன்னைக்கு புதுசாக அந்நிய பாஷை ஜபம்னு வைக்கிறாங்க. நான் தான் கேட்குறேன், வேதாகமத்தில் எங்கே அந்நிய பாஷை ஜபம்னு வச்சாங்க? வேதாகமத்தில் எங்கே பரிசுத்த ஆவி ஜபம்னு வச்சாங்க? இதெல்லாம் நம்மளா ஆரம்பிச்சுக்கிட்டது. உபவாசித்து ஜெபித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. ஏன் உபவாசித்து ஜெபித்தார்கள்? மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்கு, சிந்தையை கட்டுப்படுத்துவதற்கு, எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கு, ஆவியின் சிந்தை ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்பதற்காக உபவாசம். வைராக்கியமாய் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தேவ காரியங்களை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு உபவாசம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆள் உபவாசம் இருக்கிறது வீட்டுக்காக உபவாசம். இது வீடு கட்டுவதற்காக உபவாசம். அடுத்தது என்ன உபவாசம்? கார் வாங்குவதற்காக ஒரு உபவாசம். அடுத்தது பொருளாதார சீர்குலை வரக்கூடாது, அதுக்காக உபவாசம். அடுத்தது வேலைக்காக உபவாசம். இதுக்கெல்லாம் உபவாசம் இருக்கணும்னு சொல்லி நம்ம அந்த கேள்வியை ஏன்ட கேட்டிங்கன்னா தேவையில்லை. நம்ம பரிசுத்த ஆவிக்காக உபவாசம் இருக்க வேண்டிய நாட்கள் இது. பரிசுத்த ஆவியை வாஞ்சையாய் கேட்க வேண்டிய நாட்கள் இது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் ஒரு கிறிஸ்தவன் ஒரு மனிதனை ஆட்கொண்டு விட்டால் அவனுக்கு பெயர்தான் கிறிஸ்தவன். கிறிஸ்து ஒரு மனிதனை 24 மணி நேரமும் இயக்கி கொண்டு இருப்பார் என்றால் அவன் கிறிஸ்துவால் பண்ணப்படுகிறான். அவனுடைய பெயர் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் குணாதிசயம் அவனுக்குள்ளாக செயல்படுகிறதுனால, கிறிஸ்து அவனுக்குள்ளாக இருக்கிறதுனால, கிறிஸ்து இருக்கிறதுனால அவர் ஜெய கிறிஸ்து இல்லையா, எல்லாமே அவனுக்கு ஜெயம்தான் நடக்கும். அப்போது அவனுக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவன், கிருபை பெற்றவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன், அபிஷேகத்தை பெற்றவன். ஆமாம், இன்னைக்கு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ எந்த சட்டை எந்த பேண்ட்டு போட்டுட்டு இருந்தாலும் பிரச்சனையும் இல்லை. இல்லை வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறாரா? நாம் உண்மை கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமா? இதுதான் இன்னைக்கு என்னதுங்க கேள்வி. இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு கேள்வி. இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தில் ஓடிட்டே இருக்கணும். நான் எப்பொழுது பரிசுத்த ஆவியை இழக்கிறேனோ அப்பொழுது கிறிஸ்தவன் என்ற தலைப்பையும் நான் இழக்கிறேன். இதுதான் உண்மை. அது போதகராய் இருக்கலாம், அது விசுவாசியாய் இருக்கலாம், எவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், யாராய் வேணாலும் இருக்கலாம். அதனால தான் 24 மணி நேரமும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி அழைக்கக்கூடியவன் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவனாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மளுக்குள்ளார இருந்தார்னா சரீரம் பாவத்துக்கு மரித்ததா இருக்கும். ஒரு நாள் ஒருத்தர் ஃபோன் அடிச்சார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் ஒரு ஆலயத்தில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறேன்னாரு. நான் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் பேசுகிறாரு, சொல்லுங்க ஐயான்னு சொல்லி பேசினேன். சாரி. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் தனியாக இருக்கீங்களான்னு கேட்டார். இல்லைங்க நான் என் குடும்பத்தோடு தான் இருக்கேன். அப்படி கேட்கல பாஸ்டர், கொஞ்சம் தனியாக நான் உங்கள்கிட்ட பேசணும், சர்ச்சுக்கு வந்து பேசலாமான்னு கேட்டார். எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் பேசுங்க, நான் தனியாக ஒரு ரூமில் உட்காந்துக்கிறேன், பேசுங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் பேசும் பொழுது சொன்னார், அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்த உடனே அவர் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவர் எல்லார் தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணுவாராம். சரி,
ஆனால் அவர் சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை முடிந்த உடனே அவர் 2 நாளில் ரெட் லைட் ஏரியாவில் போய் வேசித்தன பாவத்தில் விழுவாராம். கேட்டோன்னே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு வலு சர்ப்பம். ஊழியம் செய்கிறது ஊழியக்காரங்களுக்குள்ளார வலு சர்ப்பம் கிடக்கும் 100%. இச்சை ஒரு ஊழியக்காரனுக்குள்ளார இருந்ததுன்னா அவன் கண்ணை வலு சர்ப்பம் ஆட்கொண்டுடுச்சின்னு சொல்லி அர்த்தம். இச்சை ஒரு விசுவாச வீரனை இல்லை ஒரு விசுவாசிய அவனுடைய கண்ணை தொட்டுடுச்சு அப்படின்னா அவனுடைய நரம்பு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவில்லை. அதற்கு மாறாக வலு சர்ப்பம் தொட்டு விட்டது. உடனே சில கேட்பாங்க, பாவம் செய்யாதவங்க யாராவது உண்டா? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் என்ன நடக்குமா? வேதம் சொல்லுது, கிறிஸ்து உங்களில் இருந்தால். எப்படி? என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கிறிஸ்து என்னில் இருந்தால், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். சரீரம் பாவத்துக்கு மரித்து போயிடும், ஆவி நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயிருக்கும். கிறிஸ்து இருந்தால் பாவத்தின் சிந்தை ஒரு மனுஷனை மேற்கொள்ளாது. அவன் பாவத்திலே விட மாட்டார். அவர் அவனை ஆட்கொண்டு விட்டால் அவர் அவனை மேற்கொண்டு விடுவார். பாவம் அவனை மேற்கொள்ளாது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பாவத்தினால் மேற்கொள்ளப்படுகிறார்கள்? கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவால் மேற்கொள்ளப்பட வேண்டும், நீ பரிசுத்த ஆவியினால் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டால் பரிசுத்தத்தின் சிந்தை வந்துவிடும், பரிசுத்த ஆவியின் குணாதிசயம் வந்துவிடும், பரிசுத்த ஆவியின் கனிகள் நமக்குள்ளாய் செயல்பட துவங்கிவிடும். இதுதான் கிறிஸ்துவின் ஆவியுடைய குணாதிசயம். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியின் கனிகள் பெற்ற வாழ்க்கையை நாம் வாழுவோமாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-25 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேத வார்த்தை சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படியாப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எப்படியா? மறுபடியும் நான் சொல்றேன், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். இன்றைக்கு நாம் எப்படி பிழைத்திருக்கிறோம்? ஆவியினாலே நாம் பிழைத்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவியினாலே நாம் பிழைத்திருக்கிறோமா? அப்படி நாம் ஆவியினாலே பிழைத்திருப்போம் என்றால் நாம், வேதம் சொல்லுது, ஆவிக்கேற்றபடி நம்ம நடப்போம். பரிசுத்த ஆவியின் சொல்லின்படி நம்ம நடப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இயக்கும் பொழுது இது பாவம், இதை செய்யாதன்ற ஒரு பயம் வரும். ஆனால் அதையும் மேற்கொண்டு செய்கிறது முதல்ல மாம்சம். அந்த மாம்சம் அதை மேற்கொண்டு செஞ்ச பிறகு, பாவத்தில் விழுந்த பிறகு தான் பிசாசு ஆட்கொள்ளுவான். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிற பேய் ஏன் தெரியுமா போக மாட்டேங்குது? மாம்சத்தின் சிந்தையை அவங்க மேற்கொள்ளாமல் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துடுறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, பிசாசு அவங்கள என்ன பண்ணிடுது? நுழைஞ்சிருது. இதுதான் பிரச்சனை. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, கிறிஸ்தவனே, நீ கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டு இருந்தால் நீ பாவத்தினால் மேற்கொள்ளப்பட மாட்டாய், பாவத்தை நீ மேற்கொள்ளுவாய். காரணம், அக்கினி உன்னோடு கூட இருக்கும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உன்னோடு கூட இருக்கும், பரிசுத்த ஆவியின் பலன் உன்னோடு கூட இருக்கும். பரிசுத்த ஆவியிலே எவன் ஒருவன் பலவீனப்படுகிறானோ அவன் பிசாசினால் மேற்கொள்ளப்படுவான். பரிசுத்த ஆவியில எவன் ஒரு பலவீனப்பட்டவனாய் இருக்கிறானோ அவன் மாம்சத்தினால் மேற்கொள்ளப்படுவான். முதல்ல மாம்சம் மேற்கொள்ளும், அப்புறம் பிசாசு மேற்கொள்ளும்.
அப்புறம் ஃபெயிலியர் தான். ஐயோ, ஊழியம் செஞ்சு கொண்டு இருந்தாரே, இவருக்குள்ளார எப்படி பிசாசு வந்தது அப்படின்னா பிசாசு போயிடும் உள்ளார. ஊழியக்காரங்களாம் எத்தனையோ பேர் ஊழியக்காரங்க விழுந்து போன ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதுவும் இந்த காலத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல தெரியல எனக்கு. மோசமான ஒரு காலம், எழுப்புதல் இல்லாத காலம், பரிசுத்த ஆவி இல்லாத காலம். ஒருத்தவங்கள குறை பேசி யார் பெரியவர்கள், யார் ஹீரோ, யார் எப்படி பெரிய ஊழியர், யாருக்கு நிறைய கூட்டம் வருது, யார் எப்படி இதாக இருக்கிறாங்க. ஆனால் எழுப்புதல்ன்றது இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, எழுப்புதலின் காலம் வருவதற்கு பரிசுத்த உண்மையான கிறிஸ்தவர்கள் எழும்ப வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம், நாங்கள் மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போவோம், அது பெருமை பிடிச்ச கூட்டம். ஆனால் வெறுமையான கூட்டம் எத்தனை போகும் கூட நம்மளுக்கு தெரியாது. நீ யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியாது. சும்மா பெருமை பீத்தல் பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். சில பேருக்கு வசனம் எங்களுக்கு தான் தெரியும், சத்தியம் எங்களுக்கு தான் தெரியும். சத்தியத்தில் பெருமை, தான் அணிஞ்சிருக்கிற வெள்ளை உடையில் பெருமை, அந்நிய பாஷையில் பெருமை. ஆனால் ஒன்றுமே இல்லை. They are attacked by Lucifer spirit. அவங்க கிறிஸ்தவர்களா? இல்லவே இல்லை. They are not Christians. அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், மெய் கிறிஸ்தவன் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, மெய் கிறிஸ்தவன் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும். ரோமர் 6:5 சொல்லுது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். உயிர்த்தெழுதலின் சாயல் எதை காட்டுகிறது என்றால், நாம் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்பதை காண்பிக்கிறது. ஆமாம், நம்ம உயிர்த்தெழுதலின் சாயல், மரணத்தின் சாயல், அதாவது கிறிஸ்துவின் மரணத்தோடு நம்ம இணைக்கப்படும் பொழுது பாவத்தை மேற்கொண்டு பாவத்துக்கு மறித்து ஜீவிக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்போம். உயிர்த்தெழுதலின் சாயல் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அவங்க மறிச்சாங்க அப்படின்னா டைரக்டாக பரலோகம் தான் போவாங்க. அவங்க எங்கே போவாங்க? பரலோகம் தான் போவாங்க. அதுதான் உண்மை. அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணையும் போது தேவனுக்கு என்று பிழைத்திருப்போம். ரோமர் 6:10-11 நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரு தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், தேவனுக்கு என்று நாம் பிழைத்திருக்க வேண்டும். தேவனுக்கு என்று உயிர்த்தெழுதலின் சாயல், அதுதான் வெண் வஸ்திரத்தின் சாயல். உயிர்த்தெழுதலின் சாயல் என்ன தெரியுமா? வெண் வஸ்திரத்தின் சாயல். அந்த சாயல் ஒரு மனிதனுக்கு வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம இணைஞ்சி இந்த 11வது நாளில், ஓ இயேசுவே, இந்த 3 நாட்கள் நாங்கள் மெய்க்கிறிஸ்தவர்களா என்ற அந்த காரியத்தை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்தீர். இன்றைக்கு எங்களை மெய்க்கிறிஸ்தவர்களாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே ராஜா, இரவு நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மெய்க்கிறிஸ்தவர்களாய் எங்கள் தேவன் எங்களை நீர் மாற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் பிதாவே, ஒவ்வொருவரையும் தேவ பலத்தினால நீங்க நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியை நாங்கள் ஒரு நிமிடமும் இழந்து விடாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவரை எல்லா நிமிஷமும் எல்லா நொடி பொழுதும் மறக்காதபடிக்கு
கிறிஸ்துவின் ஆவி எங்களை ஆட்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும். ஆவியின் சிந்தையை இன்றைக்கு கொடும். ஒவ்வொரு நிமிட பொழுதும் ஆவியின் சிந்தை, பரிசுத்த ஆவியின் சிந்தை நீர் கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். கிருபையின் கரத்தை எங்கள் மீது வைப்பீராக. நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மெய் கிறிஸ்தவனாய் நாங்கள் வாழுவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும். மெய் கிறிஸ்துவ ஜீவியத்தை எங்களுக்கு நீர் கொடும் ஆண்டவரே ராஜா. Hallelujah, we praise you Jesus. We praise you Lord. We praise you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. தேவ ஆவியானவர் நீங்க இறங்கி கிரியை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் உம்மை மிஸ் பண்ணாதபடிக்கு உங்களை நாங்கள் பற்றி கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ வெளிச்சம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் தேவ பலன் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே ராஜா. உமக்கு கோடான கோடி நன்றி. கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. யார் யார் பலவீனத்தோடு கட்டுக்களோடு ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அந்த கட்டுக்கள் அறுபட கர்த்தர் இறங்கும். கர்த்தர் இறங்கும். இறங்குவீராக. என் தேவன் நீர் இறங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இறங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி. இப்பொழுதும் யார் யாரெல்லாம் கரங்கள்ல தண்ணீரை வைத்து ஜெபிக்கிறார்களோ, அந்த தண்ணீரை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் நீர் மாற்றும். அந்த இரத்தத்தை பருகும் பொழுது ஆவியானவருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும். விடுதலையாக்கும். சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். சகல அந்தகார கிரியைகள் எரிக்கப்படட்டும். அப்பா நீர் இறங்கி பெரிய காரியங்களை செய்ய மாட்டோம். நீர் அப்படி செய்கிற தேவக்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இப்படி கிருபையுள்ள பொற்பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமா இந்த 11 நாட்கள் கண்மணி போல் காத்திரதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தனித்தனியா ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். என் தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இந்த 11 நாட்கள் நடத்தினார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மேலான காரியத்தை செய்வார். இன்றைக்கு உங்களை கர்த்தர் தொட்டு இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, மீண்டுமாய் நம்ம நாளை தினம் சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். வருகின்ற 2வது சனிக்கிழமை நம்மளுக்கு டெஷுவா விடுதலை பெருவிழா இருக்கிறது. இந்த டெஷுவா விடுதலை பெருவிழால கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசையாக இருப்பவர்கள் இந்த டெஷுவா விடுதலை பெருவிழாலே கலந்து கொள்ளட்டும்.
நோயோடு பலவீனத்தோடு சத்துருவின் போராட்டத்தோடு இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் அழைத்து வாங்க. கர்த்தர் அவர்களை தொட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால பலவீனம் உள்ளவர்களுக்கு எங்களுடைய ஹீலிங் வீடியோஸ், டெலிவரன்ஸ் வீடியோஸ், டெஸ்டிமோனி வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய டெஸ்டிமோனி வீடியோஸ் நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்குது. மெய்சிலருக்கும் வைக்கக்கூடிய டெஸ்டிமோனி வீடியோஸ், ஊமை செவிடர்கள் சுகமானது எல்லாம் இருக்கிறது. பாருங்கள். பலவீனமானவர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். கர்த்தர் அவர்களை சுகப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மீண்டுமாய் நாளை தினத்தில் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.